90 மரணம் பட்டியலிடு, 100 மரணத்தை பட்டியலிடு. 90 மரணம் புற்றுநோய். ஏன் புற்று? யோசி. நீர், காற்று, உணவு நஞ்சாயிருச்சு. இந்த நிலையிலே உன் பிள்ளைகளை, உனக்கு பின்னாடி வர ஒரு சந்ததியை விட்டு போறியா? இல்லை சுகாதாரமாக ஆரோக்கியமாக நஞ்சில்லா உணவு, தூய குடிநீர், நல்ல காற்று, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், வருங்கால பிள்ளைகள் வாழ்வதற்கான பூமியாக இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று துடிக்கிறியா, தவிக்கிறியா? என்னோட வா. இல்லை எவனோடும் போ. நீ சாதி மதமாகத்தான் நிற்பேன் என்றால் எங்கேயே போ. இல்லை மொழி இனமாக நிற்பேன் என்றால் என்னோடு வா, என்னோடு வா. வேண்டாம், தமிழ் செத்தா நட்சத்திரம் போட்டு விடு, பிரச்சனை இல்லை, போ. உன்னை போலவே தான் நான் எலும்பு நரம்பு ரத்தம் உள்ளவன் நரிக்காரன், பாசிமணி ஊற்றிடுச்சிடுறேன். அவனுக்கு ஏதாவது இருக்கா? எத்தனை ஐஏஎஸை பார்த்துருக்க, எத்தனை ஐபிஎஸை பார்த்துருக்க? குறவரோட ஒப்பிடாத. குறவன் ஆதி தமிழ் குடி. நம்ம எல்லோரும் குறப்பைய மக்கள் தான். குன்றில் வாழ்ந்தவர்கள், இன்னுச்சரிப்பி குன்றி குறவர்கள், நாம் குறவர்கள். அந்த குடியிலிருந்து தான் இத்தனை குடி. நீ பேசுகிற கல்லரு, மரவரு, நாடாரு, செட்டியாரு, கோனாரு, பிள்ளை, முதலி, இந்த படையாச்சி, கவுண்டர் எல்லாம் அங்கிருந்து வந்தவன் தான். அந்த குறவரோடு இந்த குறவரை எம்ஜிஆர் சேர்த்து விட்டார். இவன் நரிக்கார், அக்கி பிக்கி, குருவிக்கார், அப்படிதான் நீ சொல்லணும். அவனு உன்னே மாதிரி மனுஷன் தானே. அவனுக்கே இந்த நாடு எந்த அங்கீகாரம் கொடுக்கல. ஏன்? மொழி இல்லை, நிரந்தர இருப்பு இல்லை, இடம் இல்லை, நிலம் இல்லை. இடத்தினை உறுதி செய். இது ஏன் இடம்? இனத்தை முன்னிறுத்து, உன் இனத்தை. இருக்க இடமற்றவன், அனைத்துலகம் பேச அருகதையற்றவன். அதை நீ நல்லா கவனிச்சு வைக்கணும். உனக்கு இடம் இருக்கா? இடம் இருக்கா? இது ஓயிடமா? இன்னும் சரியா 5 வருஷத்துல வட இந்திய இருந்து உன்னை அடிப்பான். ஈழத்தில் அடிக்கும்போது இங்க அகதியா வந்த, இங்க அடிச்சா எங்க போவ? வீட்டில் போய் யோசி, யோசி. திராவிடர்கள் சரி செய்ய மாட்டார்கள். ஏன்? நீ வெளியில போடான்னா, நான் இன்னைக்கு வந்தேன், நீ முந்தா நாள் வந்த, நீ முதல்ல போன்றுவான். அதனால இவன் பேச மாட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ என் அன்பான மக்களே, நீங்கள் உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். ஏன்? உங்களை பெற்ற தாயோ உங்களை 10 மாதம் தான் தன் வயிற்றிலே சுமக்கிறான். ஆனால் இந்த பூமி தாய் உங்கள் வாழ்நாளின் கடைசி நொடி வரை சுமக்கிறான். நீங்கள் இறந்த பிறகு அவசரம் பாருங்க, நீ முதலாக அன்னையின் மடியில் இருந்து முதலடி எடுத்து வைத்தது அவள் நெஞ்சில் தானே. நீ இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவது அவள் மடியில் தானே. ஆகவே அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏன்? நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள். ஆதலினாலே அன்பு மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்கிறான் ஈழத்து பாவேந்தன் புது எத்தனதுரை. உனக்கு தாய் நிலம் இருக்கா? உனக்கு ஏரி இருக்கா? உன் ஆறு இருக்கா? உன் ஆறுல மணல் இருக்கா? உனக்கு மலை இருக்கா? உன் கண் முன்னே களவை கொண்டிருக்கு கவலை இருக்கா? உனக்கு காடுகள் இருக்கா? உன் காடு உன் காடா? மரங்களுக்கு வேர்க்காத மரம் யூக்கலிப்டஸும் சீமக்கருவேலையும் உன் நிலமங்கு மண்டி கிடக்க, அது மேகத்தை அறுவடை செய்யாது, ஈரப்பதத்தை உரிந்து மேகமே உருவாக விடாமல் தடுத்து விடுமே. எப்படி மழைப்பொழிவை பெறுவாய்? அதை பற்றி கவலை இருக்கா?